Good morning all students. Today we are going to study about breeding and biotechnology. அதில் plant breeding வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து அனிமல் ப்ரீடிங். அனிமல்ஸை ப்ரீட் பண்ணி நமக்கு தேவையான அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் அனிமல் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். Breeding involves mating preference of different varieties, each having same desired trait which are passed into the offspring. அதாவது நமக்கு தேவையான பண்புகளை கொண்டதாக அந்த அனிமல்ஸை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த ப்ரீடிங் முறையில். சரியா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். எதுக்காக அனிமல் ப்ரீடிங் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவிங் த ஜீனோடைப் ஆஃப் அதாவது domesticated animals to increase their yield and improve the desired qualities to produce milk, egg and meat. இந்த மில்க் எக் அண்ட் மீட்டோட அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாம் வந்து அனிமல்ஸில் ப்ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, when breeding takes place between animals of the same breed, it is called inbreeding. ஒரே அனிமல்ஸை நாம் வந்து ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 4லேருந்து 5 ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் அதே அனிமல்ஸை நாம் ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த நல்ல கேரக்டர் கொண்ட அந்த புது வெரைட்டியை மட்டும் நம்மளால் தேர்ந்தெடுத்து எடுத்துக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு, இன்ப்ரீடிங் அப்படின்னு சொன்னால் ஒரே இனத்தை ப்ரீட் பண்ணுற ஒரு முறை இன்ப்ரீடிங். நெக்ஸ்ட்டு, அவுட் ப்ரீடிங் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ், அதாவது வேறு அனிமல்ஸை கிராஸ் பண்ணி உருவாக்கப்படக்கூடிய அந்த புது அனிமல்ஸுக்கு பேர் தான் வந்து அவுட் ப்ரீடிங் அப்படின்னு பேர். அதுக்கு புதுசாக உண்டான அந்த யங் அனிமலுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்ரிட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, இன்ப்ரீடிங். மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் within the same breed for about 4 to 6 generations. It helps in the accumulation of superior genes and elimination of genes which are undesirable. நமக்கு தேவைப்பட்ட அந்த கேரக்டர்ஸோடு இருக்கிற அனிமல்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் தேர்ந்தெடுத்துக்க முடியும். நமக்கு தேவையில்லாத கேரக்டர்ஸோட அனிமல்ஸ் வந்து பிறந்தது அப்படின்னா அதை எலிமினேட் பண்ண முடியும் இன்ப்ரீடிங்கில். அடுத்தது, எசாடபுள் இஸ் எ நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப். அதாவது ஆட்டில் எசாடபுள் அப்படின்ற ஒரு புது வெரைட்டி வந்து கொண்டு வந்தாங்க. அது எந்த 2 அனிமல்ஸை ப்ரீட் பண்ணதுனால இது கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபில் இருக்கிற ஒரு ஆட்டு இனத்தையும் ஆஸ்திரேலியாவோட ஆட்டு இனத்தையும் ப்ரீட் பண்ணி இந்த புது வெரைட்டி வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு, இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்ஸ். இன்ப்ரீடிங்னால் என்ன டிப்ரெஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ப்ரீடிங் எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரிசசிவ் ஜீன் தட் ஆர் எலிமினேட்டட் பை செலெக்ஷன். இன்ப்ரீடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு கெட்டதை வந்து அதாவது எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, அவுட் ப்ரீடிங். ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் யங் அனிமல்ஸ் ஆர் கால்ட் ஹைப்ரிட்ஸ். அதாவது அன்ரிலேட்டடு, ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் ரிலேட்டடே இருக்காது, அது 2 அனிமலையும் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து புது வெரைட்டி வந்து கிடைக்கும். அதுக்கு பேர் ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு பேர். கிராஸ் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வித் டிசைரபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ ஆர் மேட்டட். எக்கனாமிக்கல் வேல்யூவோட இருக்கிற அனிமல்ஸை நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அவுட் ப்ரீடிங் முறையில் நம்மளால் ப்ரீட் பண்ணி புதுசாக வந்து கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹார்ஸும் டாங்கியும் மிக்ஸ் பண்ணி மியூல் அப்படின்ற ஒரு வெரைட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தா நமக்கு தெரியும் இந்த மியூல் அப்படின்ற ஒரு வெரைட்டி
குதிரை மாதிரி ஓடக்கூடியது, கழுதை மாதிரி அதாவது சுமை தூக்கக்கூடியதாக இந்த புது வெரைட்டி வந்து காணப்படுகிறது. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேறு டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸை ப்ரீட் செய்யும் முறை அப்படின்னு பேர் இது. அடுத்தது கிராஸ் ப்ரீட் ஆஃப் ஃபவுல்ஸ். நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே ஒயிட் லெக்கானும் ப்ளைமவுத் ராக்கும் அது ரெண்டுமே வேறு கோழி இனங்கள். இது ரெண்டுத்தையும் நம்ம ஹைப்ரிட் பண்ணி ஹைப்ரிட் ஃபவுல் வந்து என்ன கேரக்டரோடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான முட்டைகள் இடக்கூடிய கேரக்டர்ஸோடு இது வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ரீட் ஆஃப் கவுஸ். மாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, டெவலப் பை மேட்டிங் the bulls of exotic breeds and cows of indigenous breeds. அதாவது காளை மாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளிநாட்டு இனங்களையும் கவுஸில் இந்தியாவை சேர்ந்த இனத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து புது வெரைட்டி வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரௌன் ஸ்விஸ் அப்படின்றது அது ஒரு வெளிநாட்டு வெரைட்டி. சாஹிவால் அப்படின்றது இந்தியா வெரைட்டி. இது ரெண்டுத்தையும் நாம் வந்து கிராஸ் பண்ணி புது வெரைட்டி வந்து காரன் ஸ்விஸ் அப்படின்ற வெரைட்டி வந்து கொண்டு வந்தாங்க. இதோட ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 times மோர் மில்க், அதிகப்படியான பால் கொடுக்கக்கூடிய இந்த இனமாக இது வந்து உருவானது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு சொன்னால் தி superiority of the hybrid. அதாவது சுப்பீரியாரிட்டியான ஹைப்ரிட் வெரைட்டி பெறுவதற்கும் அதாவது பெரும் முறை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது டிஎன்ஏ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த டெக்னிக்கை தான் நாம் வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு நாம் வந்து பேர் சொல்லுவோம் அதுக்கு. தி மேனிபுலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் டு கிரியேட் எ நியூ டிஎன்ஏ கால்ட் as rDNA அல்லது recombinant DNA. Genetic engineering is also called as recombinant DNA technology. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேர் தான் வந்து recombinant DNA technology. இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை எடுத்து நமக்கு தேவையான அந்த டிஎன்ஏ பார்ட்டிகள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, தனியாக கட் பண்ணி ஒரு பாக்டீரியா ஹோஸ்ட்டில் வளர்ப்பாங்க அந்த டிஎன்ஏவை. அந்த டிஎன்ஏ என்ன ஆகும் அப்படின்னா, பாக்டீரியா டிவைட் ஆகும்போது இந்த டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகி மல்டிப்ளை ஆகிடும். அந்தபோது இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த பாக்டீரியாஸ்லேருந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. அந்த எடுத்த டிஎன்ஏவை ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிஎன்ஏ டெக்னாலஜியோட அந்த செயல்பாடுகள். இதில் ஜீன் குளோனிங் அப்படின்னு சொன்னால், தி கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஆஃபன் கால்ட் க்ளோன். அதாவது ஒரு டிஎன்ஏவோட கார்பன் காப்பி மல்டிப்ளை ஆகுது இல்லையா பாக்டீரியா உள்ள, அந்த காப்பியை நாம் வந்து குளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குளோன் மீன்ஸ் டு மேக் ஏ ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆர்கானிசம். க்ளோன் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு பேர். இப்போது நாம் வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம், அந்த டாலி அப்படின்ற ஒரு ஆட்டுக்குட்டி ஜீன் குளோனிங் முறையில் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த தாயோட ஆட்டு மடி செல்லேருந்து ஓவமில் இருக்கிற அந்த நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மடி செல் நியூக்ளியஸை இன்சர்ட் பண்ணி ஃபெர்டிலைட் அதாவது கருவுரை செய்து அந்த
டாலி அப்படின்ற ஆட்டுக்குட்டி வந்து உருவாக்கப்பட்டது. இதுதான் ஜீன் குளோனிங் முறையில் அதே மாதிரியான அது ஒரு பேரண்ட்டோட ஒரு சின்ன வேறுபாடு கூட இல்லாமல் அப்படியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஜீன் குளோனிங் அப்படின்னு பேர். அடுத்தது, இன் ஜீன் குளோனிங் எ ஜீன் ஆர் எ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ fragment is inserted into a bacterial cell. அதாவது ஒரு டிஎன்ஏவோட பார்ட்டிகல்ஸை என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்டீரியா செல்ஸில் இன்சர்ட் பண்ணுவாங்க. இன் பாக்டீரியல் செல் டிஎன்ஏ வில் மல்டிப்ளைடு ஆஸ் த டிவைட்ஸ். அதாவது பாக்டீரியா உள்ளே இருக்கிற அந்த நாம் இன்சர்ட் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸு பாக்டீரியா டிவைட் ஆகும்போது ரெண்டாக பிரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் வைகர் இன் அனிமல் ப்ரீடிங். வைகர் அப்படின்னு சொன்னால் பியூரான குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கெட்டில். அதாவது கால்நடைகளில் அதிகப்படியான பால் சுரப்பி பால் உற்பத்தி வந்து அதிகப்படுத்துதல். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. கோழி பண்ணைகளில் அதிகப்படியான முட்டைகள் கொடுக்கக்கூடிய கோழி இனங்களை உருவாக்குதல். நெக்ஸ்ட், ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் இஸ் ப்ரொடியூஸ்டு. நல்ல தரமான இறைச்சிகளை உருவாக்குதல். நெக்ஸ்ட்டு, இன்க்ரீஸ்டு க்ரோத் ரேட் இன் அதாவது டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அதாவது வீட்டு விலங்குகளோட வளர்ச்சியை அதிகப்படுத்தி அதோட அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு தேவையான அந்த பண்புகளை சீக்கிரமாக கொண்டு வர்றது இந்த ஹைப்ரிடோட அதாவது பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிளாஸ்மிட் இஸ் த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல். எதெல்லாம் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியாவில் ஈகோலை பாக்டீரியாவில் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏக்கள் வந்து காணப்படுகின்றன. அது எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ. ஓகேவா? முதல்ல இருந்து பாருங்க. பிளாஸ்மிட் இஸ் த ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ molecule found in the cytoplasm of bacterial cell and separated from chromosomal DNA. குரோமோசோமு கூடவும் இந்த டிஎன்ஏ வந்து தொடர்பு இல்லாமல் காணப்படுகிறது. இட் கேன் ரெப்ளிகேட் இண்டிபெண்ட்லி. இது என்ன பண்ணும், சைட்டோபிளாஸில் இருக்கிறதுனால அது என்ன தன்னோட இஷ்டத்துக்கு அது வந்து ரெப்ளிகேட் ஆகும் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ. சரியா? அடுத்தது, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இதில் டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இந்த ரெஸ்ட்ரிக்ஸ் என்சைம்ஸ் வந்து அதிகப்படியான வேலைகளை முக்கியத்துவத்தை வந்து கொண்டுள்ளன. எதுக்காக கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கோஜனைசஸ் எ ஸ்பெசிஃபிக் பேஸ் பேர் சீக்வன்ஸ். அது என்ன பண்ணும், கரெக்டான ஒரு பேஸ் பேர் சீக்வன்ஸை வந்து கண்டுபிடிக்கும். ஒரு டிஎன்ஏ நமக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட பேஸ் பேரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது இந்த என்சைம் தான். சரியா? Restriction enzymes recognizes a specific base pair sequence in DNA called as restriction site and cleaves the phosphodiester bond within DNA. இந்த பாஸ்பேட் டைஎஸ்டர் பாண்ட் இருக்கிற அந்த இடத்த கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலை. இந்த டயக்ராமில் தெரியும் நமக்கு, அந்த பாண்ட்ஸுக்கு நடுவில் அந்த 3 பேஸ் பேர் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக கண்டுபிடிச்சி கட் பண்ணுறாங்க பாருங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். Presence of plasmid in bacteria that can undergo replication independently along with chromosomal DNA. குரோமோசோமல் டிஎன்ஏவும் பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியா டிவைட் ஆகும்போது ரெண்டாக டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட வேலை என்ன அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட்ஸ் ஆர் பிரேக்ஸ் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சைட் அண்ட் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் மாலிகுலார் சிசர். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பேஸ் பேரை இனம் கண்டறிந்து கரெக்டாக கட் பண்ணுற வேலையை அது செய்கிறதுனால அதுக்கு மாலிகுலார் சிசர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா? மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொன்னால் மூலக்கூறு கத்தரிக்கோல் அப்படின்னு அர்த்தம். சிசர்னால் கத்தரிக்கோல் அப்படின்னு தமிழ் மீனிங் நமக்கு தெரியும்.
மாலிகுலர் அப்படின்னா மூலக்கூறு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு DNA ligases are the enzymes which help in ligating அப்படின்னு சொன்னால் ஜாயினிங் அப்படின்னு நமக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க. தி broken DNA fragments அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால் வெட்டப்பட்ட டிஎன்ஏ துண்டுகள் இந்த லைகேஸ் என்சைமால் ஒட்டப்படுகிறது. சரியா? ஐசோலேஷன் ஆஃப் desired DNA fragment by using restriction என்சைம்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். Insertion of the DNA fragment into a suitable vector to make rDNA transfer. அதாவது இன்சர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ இது வந்து என்ன அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் மேற்கொள்ளக்கூடிய ஸ்டெப்ஸு படிப்படியான ஒரு நிகழ்வுகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் ஆஃப் டிசைட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். நமக்கு தேவையான அந்த நோய் தாக்கப்பட்ட இல்லை மாறி அமைந்துள்ள அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை தனியாக என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்சைம் வச்சு கட் பண்ணணும் அதை. நெக்ஸ்ட்டு கட் பண்ண என்சைம் துண்டுகள் அந்த டிஎன்ஏ துண்டுகளை இன்சர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு எ சூட்டபிள் வெக்டார் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய அந்த பிளாஸ்மிட் வெக்டாராக செயல்படுகிறது. அந்த வெக்டாரில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஎன்ஏ துண்டுகளை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். சரியா? எதுக்காக வைக்கணும் அப்படின்னா ரீகாமினன்ட் டிஎன்ஏவை உருவாக்குறதுக்காக. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் rDNA இன்டு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோஸ்ட் என்ன பண்ணிட்டோம், நமக்கு அந்த ஹோஸ்ட் உள்ள நம்மளோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணி rDNAவாக அது வச்சுருக்கோம் அந்த பாக்டீரியா. பாக்டீரியாவிலேருந்து நமக்கு தேவையான ரீகாமினன்ட் டிஎன்ஏவை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பிரித்தெடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். 4th பாயிண்ட்டு செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் டு கெட் எ க்ளோன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு rDNA வந்து கிடச்சிருச்சு. அந்த rDNA என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய நமக்கு வேணும் இல்லையா, அதனால் அதை குளோனிங் பண்ணுறதுக்காக எதில் வைக்கிறாங்க பாருங்கள், ஒரு ஹோஸ்ட் செல்லில். அந்த ஹோஸ்ட் செல் தான் ஈகோலை பாக்டீரியா. மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அந்த ஈகோலை பாக்டீரியாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈகோலை பாக்டீரியா தான் ஒரு 20 நிமிஷத்துக்கும் அது டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 2ஆக பிரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் 40 நிமிஷத்தில் 4ஆக பிரிஞ்சிருக்கும். அப்படியே இப்போ 60 நிமிஷத்தில் என்ன 6ஆக வந்து பிரிஞ்சிருக்கும். சரியா? அந்த நமக்கு 1 ஹவர்லேயே மொத்தம் 6 காப்பீஸ் வந்து டிஎன்ஏ காப்பீஸ் வந்து அதில் கிடைக்கிறதுனால அந்த ஈகோலை பாக்டீரியாவில் நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாமினன்ட் ஹோஸ்ட் செல் டு கெட் எ க்ளோன். அந்த க்ளோன் கிடைக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிஎன்ஏவை அந்த ஹோஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணுறோம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் இன் ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல் டிவைட் ஆகி நமக்கு தேவையான காப்பீஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த காப்பீஸை நாம் என்ன பண்ணணும், அந்த ஹோஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஹோஸ்டோட டிஎன்ஏ வேறவாக இருக்கும், நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண டிஎன்ஏக்கள் வந்து வேறவாக இருக்கும். சரியா? ரெண்டுத்தையும் இனம் கண்டறிந்து தனியாக பிரித்து நமக்கு தேவையான டிஎன்ஏவை மட்டும் வெளியே எடுத்து நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இதுதான் அந்த இப்போ படித்த நம்ம டெக்னிக்கோட அந்த ஸ்டெப்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்ஏவை வெளியிலேருந்து நம்மளோட செல்லேருந்து டிஎன்ஏ வெளியே எடுக்கப்படுகிறது. டிஎன்ஏ துண்டுகள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால் துண்டு துண்டாக வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட டிஎன்ஏ துண்டுகள் பிளாஸ்மிட்டில் வைக்கப்படுது. பிளாஸ்மிட்லேருந்து ரீகாமினன்ட் டிஎன்ஏ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அந்த கிடைச்ச ரீகாமினன்ட் டிஎன்ஏவை ஒரு ஹோஸ்ட் செல்லில் வைக்கிறாங்க. ஹோஸ்ட் செல்லு என்ன ஆகுது அப்படின்னா 2ஆக பிரியுது, 4ஆக பிரியுது, அப்புறம் 6ஆக பிரியுது. 6ஆக பிரிஞ்ச டிஎன்ஏ பாக்டீரியா செல்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த rDNAவை வந்து தனியாக பிரித்து எடுக்கின்றனர். அடுத்ததுமா டெவலப்மெண்ட் ஆஃப் டாலியை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்ட்டு சொல்கிறது தான் இது. டாலி வாஸ் த ஃபஸ்ட் cloned ஃபீமேல் ஷீப்
developed by Dr. Ian Wilmot and his colleagues. அயன் வில்மட் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து முதல்ல இந்த டாலியை வந்து உருவாக்குனாங்க. அட் த ரோஸ்லின் இன்ஸ்டியூட் ஸ்காட்லாண்ட் இன் ஜூலை 1996 ஷி வாஸ் கிரியேட்டட் பை சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த டாலி அப்படின்ற ஒரு ஆட்டை உருவாக்குனாங்க. She lived for 6.5 years and died in 2003 because of lung disease. அவங்களுக்கு ஒரு lung disease வந்து 2003ல் இறந்துட்டாங்க. இந்த டாலி அப்படின்ற ஒரு ஆட்டு குட்டியை அதோட தாய்கிட்ட இருந்து மடி செல்லையும் அதே தாய்கிட்ட இருந்து ஓவமையும் பிரிச்சடித்து ரெண்டுத்துலேயும் நியூக்ளியரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மடி செல்லோட நியூக்ளியரை ஓவம் உள்ள இன்சர்ட் பண்ணி கரு வந்து உருவாக்குனாங்க. அந்த கருவை டெஸ்ட் டியூப்பில் வளர்த்து ஆட்டுக்குட்டி வந்து பிறந்தது. இதுதான் அந்த டாலி உருவான முறை. நெக்ஸ்ட்டுமா pharmaceutical products developed by rDNA technology. Insulin used in the treatment of diabetes, human growth hormone used for treating children with growth differences, அதாவது deficiencies. இன்சுலின் வந்து எதுக்காக அப்படின்னா சுகர் நோய்க்கு, அப்புறம் ஹியூமன் growth ஹார்மோன் வந்து வளர்ச்சிக்கு, blood clotting factors are developed to treat ஹீமோஃபிலியா, அதாவது இரத்த சோகை நோய் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த blood clotting ஃபேக்டர்ஸை அவங்களுக்கு இன்சர்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இஸ் யூஸ்டு டு டிசால்வ் blood clots அண்டு ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக். நம்மளோட பிளட் வெசல்ஸில் அங்கங்கே பிளட் கிளாட் ஆகி நிற்கிறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த பிளட் கிளாட்டிங்கை கலைக்கிறதுக்காக இந்த டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் அப்படின்ற ஒரு ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சினஸ் அகெயின்ஸ்ட் வேரியஸ் டிசீசஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் பி அண்டு ரேபிஸ் வைரஸ்க்கும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கும் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மருந்துகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் வேக்சின்ஸ் தடுப்பு மருந்துகளாக கண்டுபிடிக்கப்பட்டன. அது வந்து முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த மருந்துகள் வந்து உருவாக்கப்பட்டன. அடுத்தது எலி லில்லி அண்டு company United States in 1979 first started commercial production of human insulin by using recombinant DNA technology. முதல்ல எங்கே உருவாக்குனாங்க இன்சுலினை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலி லில்லி அப்படின்ற ஒரு கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1979 முதல்ல கமர்ஷியலாக ஹியூமன் இன்சுலினை வந்து உருவாக்க தொடங்கினார்கள். அடுத்ததுமா பயோடெக்னாலஜி இன் மெடிசன், மருந்து தயாரிக்கிறதுல இந்த பயோடெக்னாலஜியோட பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் யூஸிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் மெடிசினலி இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ் தட் ஃபார்ம் த பொட்டன்ஷியல் pharmaceutical products for treatment of various diseases have been developed on a commercial scale. கமர்ஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இவ்வளோ பொருட்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அங்கங்கே கேள்விப்பட்டிருப்போம் விளம்பரத்தில் எல்லாத்துலேயும் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இந்த ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம புக்கில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். ஸ்டெம் செல் our body is composed of over 200 specialized type of cells that can carry out specific functions. நம்ம பாடியில் மொத்தம் 200 வகையான செல்கள் வந்து காணப்படுகின்றன. அந்த 200 வகையான செல்களும்
ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்கிறதுக்காக ஒரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்யும். அப்படி அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. சரியா? அதே மாதிரி நியூரான்ஸ் அல்லது நர்வ் செல்ஸ் தட் கேன் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ். அந்த நரம்பு செல்கள் வந்து சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அது வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸு விச் கான்ட்ராக்ட் டு பம்ப் பிளட் ஆர், அதாவது அது சுருங்கி விரியும் தன்மை கொண்டதால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஹார்ட் பம்பிங் இருக்குது இல்லையா, நல்லா பம்ப் பண்ணி பிளட் ஃபோர்ஸாக போய் சேர்றதுக்கு இந்த செல்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பேன்கிரியாட்டிக் செல்ஸ் ஆக்ட் செக்ரீட் இன்சுலின். பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து இன்சுலின் ஹார்மோனை சுரக்கின்றன. வேறு எந்த ஹார்மோனையும் அது சுரக்காது. அதே மாதிரி அந்த செல்லு வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி ஒவ்வொரு செல்ஸும் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. These specialized cells are called as differentiated cells. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பண்புகளை மட்டும் செய்யணும் அப்படின்னு இருக்கிற அந்த செல்ஸு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டெம் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் கான்ட்ராஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ், அந்த டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸுக்கு எதிராக காணப்படக்கூடியது இந்த ஸ்டெம் செல்ஸ். சரியா? இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு விட இது வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். இதுக்கு எந்த வேலை விட்டாலும் அது வந்து செய்யும். சரியா? அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஜீன் தெரபிக்கு யூஸ் பண்ணிப்போம். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் அல்லது அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டெம் செல்ஸை நாம் சொல்லுவோம். தி ஸ்டெம் செல்ஸ் ஆர் த cells of variable potency to the number of possible fates that a cell can acquire. அதாவது இந்த ஸ்டெம் செல்லுக்கு நாம் எந்த வேலை, அதாவது என்ன செல்லாக மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி இருக்கும் அந்த செல்லு. அதனால தான் அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 100% சக்ஸஸ் வந்து கிடைக்கும். The two important properties of stem cells that differentiated them for other cells are: first, it is its ability to divide and give rise to more stem cells by self renewal. இந்த ஸ்டெம் செல்லோட ஒரு முக்கிய பங்கு, அதாவது முக்கிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரியான ஸ்டெம் செல்ஸை உருவாக்கும் திறன் கொண்டவை. அடுத்தது இட்ஸ் எபிலிட்டி டு கிவ் ரைஸ் டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். நாம் ஸ்பெஷலைஸ்டு செல்லாகவும் அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து மாற்ற முடியும். வித் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷன் மூலமாக ஒரு ஸ்பெசிஃபிக் வேலையை வந்து நம்மளால் ஸ்டெம் செல்லில் செய்ய வைக்க முடியும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், செகண்டு அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அல்லது சொமேட்டிக் ஸ்டெம் செல். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம குழந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ் தான் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் அண்டு கல்ச்சர்டு ஃப்ரம் த இயர்லி எம்ப்ரியோஸ். These cells are derived from the inner cell mass of blastocyst. blastocyst அப்படின்றது நம்மளோட கரு வளர்ச்சி நிலையில் ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். These cells can be developed into any cell in the body. இந்த பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து நிறைய அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு செல் மாஸ், செல் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு செல்லையும் நாம் வந்து பிரித்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து செய்ய வைக்க முடியும். சரி, நெக்ஸ்ட்டு அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். சரி, குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். அப்படி அடல்ட்டில் வந்து, அதாவது வளர்ந்தவங்க பெரியவங்க கிட்டே இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். தீஸ் கேன் ஃபவுண்ட் இந்த ஸ்டெம் செல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டல் அண்டு அடல்ட்ஸ். நியோட்டல் குழந்தைங்கள்லாம் இருக்கும்,
நம்ம வளர்ந்த பெரியவங்கள்லையும் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து காணப்படுகிறது. They have the ability to divide and give rise to specific cell types. Source of adult stem cells are amniotic fluid, அப்புறம் umbilical cord and bone marrow. ஸ்டெம் செல்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கும், ஆம்பிளிக்கல் கார்டில் இருக்கும், அப்புறம் போன் மேரோவில் இருக்கும். சரியா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸு வந்து பிளாஸ்டோசிஸ்டில் காணப்படும் போது ஒரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸை செய்யும். இதான் வந்து ஸ்டெம் செல்ஸு. ஒரு செல்லு அதாவது ஒரு வேலையை செய்யும், இன்னொரு செல்லு இன்னொரு வேலையை செய்கிறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் ஆகும், வேறு ஒரு செல்லு வேறு ஒரு செயலை செய்கிறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதே மாதிரி இங்கே எல்லாமே ஒரு வேலைக்கு அந்த செல்ஸ் வந்து போயிடும். இதுதான் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொன்னால் குழந்தை இருக்கிற அந்த அதாவது ஒரு கவர் மாதிரி மூடப்பட்டிருக்கா, இந்த கவரில் உள்ள ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவத்தில் தான் குழந்தை வந்து மிதந்துட்டு இருக்கும். அந்த திரவத்தை தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஆம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு சொன்னால் தொப்புள் கொடி, அதை தான் ஆம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் தொப்புள் கொடி, இங்கிலீஷில் வந்து ஆம்பிளிக்கல் கார்டு. இந்த தொப்புள் கொடியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொப்புள் கொடியை சேமித்து வைப்பாங்க. அதான் வந்து ஸ்டெம் செல்லாக யூஸ் பண்ண முடியக்கூடிய ஒரு செல்லு. அதான் வந்து ஆம்பிளிக்கல் கார்டு. நெக்ஸ்ட்டு போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த போன் மேரோவில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸு நாம் ஸ்டெம் செல் தெரப்பிக்கு யூஸ் பண்ண முடியும். சரியா? ஏன்னா அது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் அங்கே காணப்படுகிறது. சரியா? அடுத்தது ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது, சம்டைம்ஸ் செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இன் த பாடி மே பி permanently damaged or lost due to genetic condition or disease or injury. இந்த மாதிரி டைம்ஸில் நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். In such situations, stem cells are used for the treatment of diseases which is called stem cell therapy. ஸ்டெம் செல்ஸை நம்ம எந்த பாடி பார்ட் வந்து அழிஞ்சு போயிடுச்சோ ஸ்டெம் செல்லை எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பார்ட்டை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி நம்ம ஹியூமனுக்கு வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ட்ரீட்டிங் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ், அதாவது நரம்பு செயலிழப்பு நோய் அப்படின்னு ஒரு நோய்க்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொன்னால், gene therapy refers to the replacement of defective gene by the direct transfer of functional genes into humans to treat genetic diseases or disorders. The genetic makeup of the patient cell is altered using recombinant DNA technology. It was first successfully implemented in 1990. சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொன்னால், அதாவது இதில் 2 வகை இருக்குது இந்த ஜீன் தெரப்பியில். ஒன்று வந்து சொமேட்டிக் ஜீன் தெரப்பி, செகண்டு ஜெர்மினல் ஜீன் தெரப்பி. சொமேட்டிக் ஜீன் தெரப்பி இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் சொமேட்டிக் செல்ஸ். ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொன்னால், அதான் ஜெர்மினல் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொன்னால் இல்லையா, அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் ஜெர்ம் செல்ஸ். அதாவது சொமேட்டிக் அப்படின்னா நம்மளோட குழந்தை வந்து பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் ஜெனட்டிக் டிசீஸ் வந்து நமக்கு தெரியுது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையிலே என்ன பண்ணுவாங்க, அந்த அஃபெக்டட் ஜீன்ஸை தூக்கிட்டு நல்ல ஜீன்ஸை இன்சர்ட் பண்ணுவாங்க. அதே வந்து கருவிலேயே செய்கிறதுக்கு பேர், அதே வேலையை கருவில் செய்கிறதுக்கு பேர் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இந்த ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி தான் ரொம்ப என்ன சொல்கிறது, எஃபிஷியண்ட்டான ஒரு முறை. ஏன் அப்படின்னு சொன்னால், கருவிலேயே அந்த ஜீன் டிஸார்டர்ஸை, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை நம்மளால் போக்க முடியும். அது ஜீன் தெரப்பி conducted till date has targeted only somatic cells.
correction of genetic defects in somatic cells may be beneficial to the patient, but the corrected gene may not be carried to the next generation. இது என்ன பண்ணும், அதாவது இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு நாம் வந்து ஜெனட்டிக் டிஸார்டரை இந்த ஜீன் தெரப்பி மூலமாக சரி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சரி பண்ண ஜீன்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போகாது. சரியா, அவங்களோட வந்து ஸ்டாப் ஆகிடும். அதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இந்த ஜீன் தெரப்பியில் வந்து விளங்குகிறது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.